நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் கீழே வந்து உங்களுக்கு பள்ளம் தோண்டி அதில் ஒரு மரக்கட்டை பதிச்சு அதில் வந்து ஒரு போல்ட் வந்திருக்கும். அந்த போல்ட்டில் தான் இதை நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து சேனல் பெட், இந்த பெட்டு தனியாக வாங்கி பெட்டுக்கு கீழே வந்து ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னாக்க, இன்கேஸ் நீங்கள் வந்து மிஷினை வேறு இடத்துக்கு மாற்றுறீங்க அப்படின்னாக்க இதை அப்படியே நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த இடத்த விட்டு நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் நான் முன்னாடி போட்டிருக்கேன். அதை ஃபைல் பண்ணி போட்டது, அந்த வீடியோவையும் இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு சின்ன ஷேக் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுமே தவிர மற்றபடி எந்த நார்மலாக நீங்கள் ஃபைல் பண்ணி பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது வந்து ஒரு 10,000 வரும், இது வந்து ஒரு 2,000 வரும். மொத்தமாக வந்து ஒரு 15,000 மட்டுமே கீழே வரும். இது ஏன் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக தான் நான் முதல்ல பார்த்தேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுறீங்க, இல்லை ரெண்டட் பில்டிங் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஓன் பில்டிங் மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப அதை உடச்சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இந்த போல்ட்டை கழட்டிட்டு அப்படியே மிஷினை டிஸ்மேண்டில் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஒரு 3 மிஷின் போடுறது மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 4வது மிஷின் நான் கொண்டு வரணும். ஏன்னா சில்லி கட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. சில்லி கட்டர் வாங்குறதுக்கு இப்போ அதுக்கான இடம் நான் இப்போ ஃபைல் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்த நான் என்னால் மாற்ற முடியாது. இந்த இடத்துக்கு இருந்தால் என்னால் ஆக்சஸ் மாற்ற முடியாது. இப்போ நான் சில்லி கட்டர் வந்தாக்கோ இல்லை ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை வேற எங்கேயாச்சும் அதை வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இப்படி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இடத்த வந்து நான் மாற்றிக்கிட்டு மிஷினை வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சேனல் பெட் போகிறது வந்து பெஸ்ட்டு. இந்த ஒரு 10,000 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக பார்க்காம அதை நீங்கள் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட இப்போ மிஷின் இப்போ நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மோட்டர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஃபைல் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் சேனல் பெட்னா உங்களுக்கு வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை காமிங்க கொஞ்சம். இப்போ மிஷின் அதோட இது எல்லாமே டிஸ்டன்ஸ் எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது ஒரு சில பேர் பண்ணுறாங்க, 2 விதமான பெல்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து வி ஷேப் ஒன்று இருக்குது, இன்னொன்று பட்டை பெல்ட் இருக்குது. இப்போ வி ஷேப் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸு, பட்டை பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்றது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட்டு சஜஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, ஃபைல் போகாமல் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து இந்தமாரி ஒரு சேனல் பெட் போயிடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ இது ஃபியூச்சர் வந்து எப்போவுமே நீங்கள் ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுறீங்க, இல்லை இடத்த வேறு இடத்துக்கு மாற்றுறீங்க அப்படின்னாக்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் கண்டிஷனில் இந்த சேனல் பெட்டோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கான டவுட்டை வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷன் வீடியோ போடுவோம். ஏன் இந்த வீடியோ நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நான் இந்த யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வீடியோஸ் தேடணும். ஆனால் ஓவரலாக மட்டும் அதோட காஸ்ட் வைஸு எங்கே வாங்கணுன்றது மட்டும்தான் இருந்தது தவிர பர்டிகுலராக என்னென்ன யூஸ், என்னென்ன மாதிரியான நம்ம டீட்டெயிலிங்லாம் பண்ணணுன்றது வந்து தெளிவாக இல்லை. ஸோ இது எங்களோட ஓன் யூனிட்ன்றதுனால நீங்கள் கமெண்ட் பண்ண அதுக்கான வீடியோஸ் நாங்கள் எடுத்து போட்டுட்ருப்போம். ஏன்னா இது வந்து ஒரு 5 lakhs 6 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு 60% வந்து ஒரு கிராஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவுக்கு இதை வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் ரெகுலராக இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.